ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே மிகப்பெரிய எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக நின்றுட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் ஈரான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பதிலுக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மர்ஸை நாங்க மூடுறோம் அப்படின்னு கம்ப்ளீட்டா க்ளோஷர் பண்ணிட்டாங்க. பட் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மர்ஸ் இன்னும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல அப்படின்னு அமெரிக்கா சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்டில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மர்ஸை கடந்து பெரிய அளவுக்கு எந்த சரக்கு கப்பல்களும் ஆயில் டேங்கர் அப்படிங்கிறது பாஸ் ஆகாம தான் இருக்கு. இதன் காரணமாக உலக அளவுல எரிபொருள் மற்றும் இந்த எல்என்ஜி தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்பட்டுதா இருக்கு. இதற்கு நடுவுல தான் அமெரிக்கா இந்தியாவிற்கு முக்கியமான ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. இது பல பேரும் சாதகம் அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன செய்தி அப்படின்னா, இந்தியா அடுத்த 7 நாளைக்கு ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது வாங்கிக்கலாம். யூ ஹேவ் அ வேவர் ஃபார் நெக்ஸ்ட் 7 days அப்படிங்கிற அறிவிப்பு அமெரிக்கா சார்பாக கொடுக்கப்படுது. நீ யாரா நாங்க யார்கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி மார்ச் 6ஆம் தேதி அமெரிக்கா இது மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னா, அதுல இருந்து 2 நாளைக்கு முன்னாடி மார்ச் 4ஆம் தேதியே சுமார் 2 மில்லியன் பீப்பை அளவுக்கான கச்சா எண்ணெயை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதுக்கான புக்கிங்கை இந்தியா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்தியா வாங்குறதுக்கான புக்கிங்கை கொடுத்துட்டாங்க. அந்த பக்கம் புட்டின் சைடு இருந்தோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில இந்தியாவோடைய எனர்ஜி ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். இந்தியா தலையாட்டு நண்பா, இந்த பக்கம் நாங்க அமைச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு ரஷ்யா சார்பாகவும் புட்டின் சமீபத்துல செய்தியா சொல்லியிருந்தாரு. ஆல்ரெடி இது மாதிரி இந்தியா மற்றும் ரஷ்யாக்கு இடையே டீலிங் ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் சரி, ஓகே, இது நமக்கும் சாதகம் தான் அப்படின்னு அமெரிக்கா நாங்க வெய்வர் கொடுக்குறோம், நாங்க சொல்லி நீ வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உலக அளவுல கட்டமைக்கிறாங்க. பட் இதற்கு பின்னாடி அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் செஸ் மூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கான காணொலியில அந்த பொலிட்டிக்கல் செஸ் மூவ் என்ன அப்படிங்கறத தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஷர் அப்படிங்கிறது வெறும் சாதாரண விஷயம் இல்லை. மை டிஃபென்ஸ் எந்த அளவுக்கு உலகங்கள் இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்கு, சீனாவா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியங்கள் எல்லாத்தையுமே இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஷர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த காணொலியில நீங்க டீட்டெயிலா பார்க்க போறீங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். இது ஜியோ பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட். லெட்ஸ் டைவ் இன்டு இட் நண்பர்களே. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மர்ஸ், இந்த கடல்வழி கச்சா எண்ணெய் வர்த்தகத்துல எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான உயிர் நாடியா இருக்கு அப்படின்னா, சர்வசாதாரணமா ஒரு நாளைக்கு சுமார் 153 கப்பல்கள் ஆவரேஜா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை கடந்து தன்னோட எண்ணெயை வெளியில கொண்டு போய்கிட்டே இருக்கக்கூடியது. மொத்த கச்சா எண்ணெய் வர்த்தகத்துல கடல் வழித்தடத்துல மட்டும் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மர்ஸ் உடைய பங்கு 20% இருக்கு. அதே எல்என்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சாலிடா 20% எல்என்ஜி இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழித்தடத்தை பயன்படுத்தி தான் போயிட்டு இருக்கு. சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், கத்தார், யுஏஇ, குவைத் மாதிரியான நாடுகள் அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய க்ரூட் ஆயிலா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய எல்என்ஜி அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் கடல் வழித்தடத்தை மையப்படுத்தி தான் போயிட்டு இருக்கக்கூடியதா இருக்கும். ஆனா ஈரான் மார்ச் 2ஆம் தேதி சொன்ன, அதாவது போர் தொடங்கி 2ஆம் நாள் அலி காம்னி கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மர்ஸ் நாங்க காலவரையின்றி மூடுறோம் அப்படின்னு சொன்ன அறிவிப்புனால பல கச்சா எண்ணெயை மேனேஜ் பண்ணக்கூடிய கம்பெனிகள் வார் ரிஸ்க் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத உடனடியாக கேன்சல் பண்றாங்க. ரிஸ்க்ல தான் நீ போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும் காரணத்தினால இந்த பக்கம் அந்த பக்கம், அதாவது உள்ள வரத்துக்கும் வெளியில வரத்துக்கும் 2 சைடுமே சுமார் 700-730 கப்பல்கள் அப்படின்னு அங்கங்கே ஹால் செய்யப்படுது. உள்ள போயிட்டு வர்றது அப்படிங்கிறது இல்ல. ஸோ ஜிபிஎஸ் டிராக்கர்ஸை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய டிராபிக் கம்மியாயிருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். சர்வசாதாரணமா, அதாவது 153 கப்பல்கள் ஒரு நாளைக்கு ஆவரேஜா அந்த இடத்தை கிராஸ் பண்ணி போயிட்டு வருது அப்படின்னா அதுல வெறும் 30-40 கப்பல்கள் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப மினிமலா போயிட்டு வருது, ரொம்ப ரிஸ்கோட போயிட்டு வருது. பிகாஸ் ஈரான் சொன்னா அந்த ஒரு செய்தி, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மர்ஸ் நாங்க க்ளோஸ் பண்றோம், அதை மீறி சரக்கு கப்பல்கள் போயிட்டு வந்துச்சு, இல்ல ஆயில் டேங்கர் போயிட்டு வந்துச்சுன்னா அதை நாங்க தாக்குவோம் அப்படின்னு சொன்ன விளைவு தான் இவ்வளவு பெருசு. சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் யுஏஇ மாதிரியான நாடுகள் பெரிய அளவுக்கு அவங்களுடைய எண்ணெயை ஆயில் டேங்கர்ல ஏற்ற முடியாத காரணத்தினால அவங்க உற்பத்தி அப்படிங்கிறது கணிசமாக குறைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆயில் ஃபீல்ட்ஸ், குறிப்பா கத்தார், ஈராக் மாதிரியான ஆயில் ஃபீல்ட்ஸ் எல்லாமே 20% அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை ஷட் டவுன் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அண்ட் இந்த ஷட் டவுன் அப்படிங்கிறது தொடரும் சப்போஸ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது க்ளோஸ் ஸ்டேட்ல இருந்தா அப்படின்னு சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு. நீங்க பாருங்க, இது மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு வந்த அறிவிப்புக்கு மறுநாள் காலையில பிரெண்ட் க்ரூட்ல 10% இன்க்ரீஸ் செய்யப்பட்டிருக்கு. ஆஸ் எ ரிசல்ட் $84 ஒரு பேரல், ஒரு கச்சா எண்ணெய் பேரல் அப்படிங்கிற ஒரு விலை $84 நிர்ணயம் செய்யப்பட்டது. தொடர்ந்தது $89 போயிருக்கு. 2024க்கு பிறகு ஒரு புதிய உச்சம்னா இந்த $89 தான். இது ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த நிலை இப்படியே தொடருமானால் ரொம்ப சர்வசாதாரணமா $150 ஒரு பேரல் ஆனது தொடரும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ இப்போ நீங்க கேட்கலாம், ஸோ இதனால இந்தியாவில தட்டுப்பாடு ஏற்படுமா, இந்தியாவில இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் விலை ஏறுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆஸ் பர் அவர் கவர்மெண்ட் இன்சிஸ்ட் 70 to 90 நாளைக்கு தேவையான பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அதற்குள்ள இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படின்னு இன்னொரு பக்கம் எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. ஏன்னா அமெரிக்காவே தாங்க மாட்டாங்க. அதனாலதான்
இந்த வெய்வருக்கு அமெரிக்கா வந்திருக்காங்க. அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க யாரும் பேனிக் ஆக வேணாம். பெட்ரோல் விலை ஏறும் அப்படி இப்படின்னு பேனிக் ஆக வேணாம். இப்ப நம்ம அப்படியே இந்தியா பக்கம் திரும்புனோம்னு வைங்களேன். இந்தியா அவங்களுடைய மொத்த எரிபொருள் தேவையில ஆல்மோஸ்ட் 50% இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 50% நம்மளுடைய இறக்குமதியில இந்த நாடுகள்ல இருந்து இந்த கச்சா எண்ணெய் இருந்துகிட்டு இருக்கு. அதுவே நீங்க எல்என்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 60% நம்ம இந்த வழித்தடங்கள்ல குறிப்பா யுஏஇ கிட்ட இருந்து நாம வாங்கிட்டு இருக்கிறோம். ஸோ நமக்கு இந்த சோக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இம்பாக்ட் ஆகக்கூடியதாக இருக்கு. ஆனா நம்ம அரசாங்கம் துரிதமா வேலை செஞ்சாங்க. எப்படின்னா டக்குன்னு ஒரு மானிட்டர் ரூம போட்டு அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. எங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கிட்ட. அதுவும் இல்லாம இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் நடுவுல மாட்டிட்டு இருக்கிற கப்பல் மற்றும் இந்த பக்கம் அரபிக் கடல் கிட்ட வரக்கூடிய கப்பல் அவங்களுக்கெல்லாம் ஃபுல் எஸ்கார்ட்ட நாம குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பட் இது மட்டும் இல்ல. ஒரு வார் ரூம் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த வார் ரூம்ல ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம்? ஸோ இப்ப அங்க நிலைமை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? பேரலலா நம்ப ஆப்பிரிக்க நாடுகள் கிட்ட இருந்து அதிகமாக கச்சா எண்ணெய் வாங்க முடியுமா? அப்படிங்கிற சாத்தியக்கூறுகளையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம மார்ச் 2ல இருந்தே வார் ரூம உருவாக்கியாச்சு. பேரலல் ப்ரொக்யூர்மென்ட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அட் த சேம் டைம் பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஐஓசிஎல் மாரியான எண்ணெய் நிறுவனங்களும் அவங்களுடைய ஆர்டர்கள ரஷ்ய நிறுவனங்களுக்கு குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த இடத்துல ரஷ்யா மிகப்பெரிய ஒரு சம்பவத்த செஞ்சிருக்காங்க. நம்ம ரஷ்யா கிட்ட ஆயிலுக்கான ஆர்டர் குடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இந்த ஈரான் பிரச்சனை ஏற்படுறதுக்கு முன்னாடி $13 ஒரு பீப்பாக்கு $13 அளவுக்கு ஆஃபர் பண்ணி ரஷ்யாவின் ஆயிலானது நமக்கு கிடைச்சிட்டு இருந்தது. பட் இந்த பிரச்சனை ரொம்ப பெருசா பூதாகரமா வெடிச்ச பிறகு அண்ட் இது இன்டென்ஸா போயிட்டு இருக்கு. ஆயில் தட்டுப்பாடு ஏற்பட்ட பிறகு அவங்களுடைய பிரீமியம் அதாவது 4ல இருந்து ஒரு 9% பேரலுக்கு ரஷ்யா உயர்த்தி பிரீமியம் ஆயிலாக இப்ப குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா, இப்ப இங்க பிரீமியமா வாங்குறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா, இந்த மார்ச் 5, 6 இந்த டைம்ல தான் பிரீமியம் ஆயில் அப்படிங்கிறது ரஷ்யா ரிலீஸ் பண்றாங்க. அதாவது விலைய ஏத்தி அவங்க ரிலீஸ் பண்றாங்க. ஆனா நாம மார்ச் 4ஆம் தேதியே குடுத்த காரணத்தினால நமக்கு இந்த எஃபெக்டிவ் அப்படிங்கிறது பெருசா வராது. ஸோ நாம பண்ணியிருக்கிறோம். அதே நேரத்துல இந்த அமெரிக்க வெய்வர் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அமெரிக்க வெய்வருக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா, அமெரிக்கா மார்ச் 6ஆம் தேதி இது மாரி 7 நாளைக்கு வெய்வர் குடுக்குறோம். வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு நமக்கு சொன்னாங்களா? ஆனா அதுல ஒரு கண்டிஷன் என்னன்னா, மார்ச் 5ஆம் தேதி வரைக்கும் ரஷ்யா ஆயில் லோட் செய்யப்பட்ட டேங்கர்ல இருந்து தான் நீங்க அந்த ஆயில வாங்கணும். மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து நீங்க வாங்கக்கூடாது. பட் நாம அதற்கு முன்னாடியே ப்ரோஆக்டிவா நம்ம 4ஆம் தேதியே ஆர்டர் குடுத்தோம். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்னு வைங்க. சுமூகமா இப்ப போயிட்டு இருக்கு. பெரிய அளவுக்கு எந்த ஒரு விபரீதமும் இல்ல. ஆனாலும் அமெரிக்கா ஏன் இப்ப இந்த வெய்வர் குடுக்குறாங்க அப்படிங்கிறத தான் நாம யோசிக்கணும். ஏன்னா, இதே அமெரிக்காக்காரன் தான் சொல்லியிருந்தான். உங்களுடைய ஆயில் தான் வார் மனி, வார் எக்கனாமிக், வார் ஃபியூயல பண்ணக்கூடிய மனி. ஸோ இந்தியா வாங்குறத குறைச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு டாரிஃப போடுவோம், அத போடுவோம், இத போடுவோம்னு சொன்ன அதே அமெரிக்கா, இப்ப மட்டும் என்ன 7 நாளைக்கு நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு திரும்புறாங்க. இது அவங்களுடைய முடிவுக்கு எதிரான முடிவாகவே இல்லையா? பட் இந்த இடத்துல தான் அவங்களுடைய சூட்சமம் அடங்கியிருக்கு. அதாவது இந்தியா மிகப்பெரிய ஆயில் டிஸ்ட்ரிபியூட்டர். குறிப்பா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய வாங்கி ரிஃபைன் பண்ணி உலக நாடுகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய இடத்துல இந்தியா இருக்கு. 4த் பிளேஸ்ல ஆயில் இம்போர்ட்ல நாம இருந்துகிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ குளோஸ் பண்ணி எண்ணெய் தட்டுப்பாட்ட ஈரான் ஏற்படுத்திட்டான். இந்த பக்கம் இந்தியாவுக்கு எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இந்தியா ப்ராப்பரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணல உலகத்திற்கு அப்படின்னா, உலக அளவுல ஆயில் டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப உயரும். ஸோ இந்தியாவிற்கு ஆயில் டிமாண்ட் ஏற்பட்டா, உலக அளவுல ஆயில் டிமாண்ட் ஏற்படும் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்தியாவுக்கு போகக்கூடிய எண்ணெய் தட்டுப்பட்டுச்சுன்னா, வேற வழியில இந்தியாவுக்கு அந்த எண்ணெய் போகணும். அதற்கு நாம போட்ட ரூலாவே இருந்தாலும் சரி, அத நம்ம பிரேக் பண்ணியே ஆகணும். வேற வழி இல்ல. பிகாஸ் இந்தியா கெட்டா உலகமே கெடும் அப்படின்னு அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் ட்ரம்ப் இப்ப இந்த வெய்வர குடுத்திருக்கிறாப்ல. இத அமெரிக்காவின் எனர்ஜி மினிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய முக்கியமான நபரும் உறுதிப்படுத்தியிருக்கிறாப்ல. ஆமா, நாங்க இது மாரி வெய்வர் குடுத்தோம். ஏன்னா, இந்தியா கிட்ட எண்ணெய் இல்லைன்னா உலக அளவுல டிமாண்ட் ஏற்படும். அதனால தான் இந்தியாவுக்கு நாங்க வெய்வர குடுத்தோம். இதன் மூலியமா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல கொஞ்சம் ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா இப்பவே பாருங்க, ஐரோப்பிய ஒன்றியத்துல எல்என்ஜி பிரைஸும் இன்கிரீஸ் ஆயிருக்கு அண்ட் ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிருக்கு. இந்த நிலைமை அப்படியே கன்டின்யூ ஆனா, ஆல்ரெடி அமெரிக்காவுல ஆயில் பிரைஸ் ஆனது இன்கிரீஸ் ஆயிருக்கு. அது அப்படியே ரைசன் அப் ஆகும். அது அப்படியே ரைஸ் ஆச்சுன்னா, ட்ரம்ப்புடைய அரசாங்கத்துக்கு அது கெட்ட பேரா போகும். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இந்தியாவுடைய ஆயில் அப்படிங்கிறது எந்த ஒரு தடையும் இல்லாம போகணும். அப்படி இருந்தா தான் உலக நாடுகளுக்கு ஆயில் சப்ளை அப்படிங்கிறது இருக்கும். அப்படின்னு இந்த வெய்வர் ஆனது இந்தியாவுக்கு குடுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இந்தியா ரொம்ப தெளிவா தப்பிச்சுக்கிட்டாங்க. பட் சிறப்பா மாட்டிக்கிட்டான் சீனாக்காரன். ஏன்னா, அவன் தான் பெரிய அளவுக்கு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக ஆல்மோஸ்ட் 48 ஆவரேஜா 40% வச்சுக்கோங்களேன். ஆவரேஜா 40% அவனுக்கான ஆயில இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் அவன் வாங்கிட்டு இருக்கிறான். குறிப்பா ஈரான் கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறான். இப்ப ஈரான் கூடலாம் ஆயுத ஒப்பந்தங்கள் போட்டாங்க இல்லையா? அதற்கு கைமாறா ஈரான் பணம் குடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா, பணம் குடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஆயில தான் குடுப்பாங்க. ஒரு நாளைக்கு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக 55 கப்பல்கள் சீனாவுக்கு போகுதுன்னா, அது எல்லாமே அப்படியே ஹோல்ட் அப் ஆகி அது அப்படியே ஸ்டாக் ஆகியிருக்கு. எங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கிட்ட.
நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எனக்கு வரக்கூடிய கச்சா எண்ணெய் கப்பல ஏன் தடுத்து நிறுத்துற? எனக்கு வர வேண்டிய எண்ணெய எனக்கு அனுப்பிச்சு விடு. அதுல எங்கேயும் நீ கை வைக்காத." அப்படின்னு சீனா பொலிட்டிக்கலாக அண்ட் டிப்ளோமேட்டிக்காக ஈரானுக்கு பிரஷர் பண்ணியிருக்கிறாங்க. இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க, சீனா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்றாங்க. ஆனா, இத மீறி ஜப்பானா இருக்கட்டும், இல்ல சவுத் கொரியாவா இருக்கட்டும், அவங்களும் அடுத்தடுத்து பெரிய அளவுக்கு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக வரும் ஆயில் டேங்கர நம்பி தான் அவங்களுடைய எனர்ஜி ரிசோர்ஸும் இருந்துகிட்டு இருக்கு. சோ, அவங்களும் அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஓவராலாவே இந்த ஏசியன் கண்ட்ரீஸ் தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மூலியமா அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. பட் எக்ஸெப்ட் இந்தியா. ஏன்னா, இந்தியாவுக்கு வேவர் வழங்கப்பட்டாச்சு. இந்தியா வாங்கிட்டே இருக்கலாம். ஆனா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி தான். நீ யார்றா? நான் யார்கிட்ட இருந்து என்ன வாங்கணும்னு முடிவு பண்றதுக்குங்கிற மாரி தான் இந்தியா இவங்கெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே துரிதமாக ப்ரோஆக்டிவாக ரஷ்யா கிட்ட ஆர்டர் குடுத்து ரெடியா டெலிவரிக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இது போன்ற பல காணொளிகள் இன்னும் நம்ம சேனல்ல வரவிருக்கு. அண்ட் இந்தியன் டிஃபென்ஸ் நியூஸும் நம்ம கவர் பண்ண இருக்கிறோம். ஸோ ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம டிஃபென்ஸ் நியூஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் நியூஸா இருக்கட்டும், இல்ல இந்தியன் டிஃபென்ஸ் நியூஸ் மற்றும் ஓவரால் டிஃபென்ஸ் நியூஸா இருக்கட்டும், நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. அன்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.